பிறகு ஃபஸாயில் அமாலை எழுதக்கூடியவர் ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பேர். ஹஜ்ரத் மௌலானா சையத் ஜாஃபர் சாஹ் பெரிய மஸ்ஜிதில் வந்து இருந்தார்கள். உலமாக்களிடத்தில் பயான் இருந்தது. அப்போது நான் சொன்னால் இந்த சுன்னத்தை சொன்னார்கள். மிஸ்வாக் செய்வது எவ்வளவு பெரிய சுன்னத் என்று சொன்னால், உலகத்திலே நாங்கள் வந்தோம் அல்லாஹ்வை எப்படியாவது ராஜி செய்து ஜன்னத்துக்கு போவதற்காக. ஒரு அமல் ஏதாவது இருக்கிறது, சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய அமல் ஏதாவது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது மிஸ்வாக் என்று சொன்னார். சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய அமல் ஏதாவது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது மிஸ்வாக் என்று சொல்வார். மிஸ்வாக் என்பது சொல்வார்கள், மிஸ்வாக்கிலே 70 ஃபாயிதாக்கள் இருக்கிறது. அதில் ஆக பெரிய ஃபாயிதா கலிமாவுடன் மௌத் வருவது என்று சொல்வார். மிஸ்வாக்கிலே 70 ஃபாயிதா. வட்டியிலே நிறைய பாவங்கள் இருக்கிறது. ஆக பெரிய பாவம் மௌத்தின் போது கலிமா அவருக்கு வராது. வட்டியிலே எப்படி பாவத்தில் இருக்கிறதோ அதே போல் மிஸ்வாக்கில் இருக்கிறது 70 ஃபாயிதா. அதில் பெரிய ஃபாயிதா மௌத்தின் நேரத்திலே கலிமா வந்துவிடும். அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய அந்த நன்னாவை ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்வார்கள். அவர்களை நான் பார்த்தேன், பல்லே இருக்காது. அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். கேட்டால் இது சுன்னத் என்று சொல்வார். இதுவும் சுன்னத். தஹஜ்ஜுடைய நேரத்திலே அரை மணி நேரம் உட்கார்ந்து மிஸ்வாக் செய்வார்கள். நாங்கள் என்ன செய்வோம், இப்படி 2 முறை அப்படி 2 முறை சுன்னத் நிறைவு விட்டது என்று. தஹஜ்ஜுதிலே எழுந்து அரை மணி நேரம் இது பெருமானாரின் சுன்னத் என்று மிஸ்வாக் இது செய்து கொண்டிருப்பார்கள். இனாமுல் ஹசன் ஹஜ்ரத் மௌலானா இனாமுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கண்டிருக்காது மிஸ்வாக் செய்வார்கள். இப்படி எல்லாம் ஏன் கடைசியாக சொன்னார்கள், பெருமானாருடைய கடைசி நேரம் ஆயிஷா அம்மையாருடைய மடியிலே படுத்துக் கொண்டிருந்தார்கள். கடைசி நேரம். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய அவருடைய தம்பி அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வரும்போது அவர் வாலிப சஹாபி. அவர் உள்ளே வரும்போது மிஸ்வாக் செய்து கொண்டே வந்தார். பெருமானார் அதை ஆசையுடன் பார்த்தார். ஆயிஷா அம்மையார் பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவையும் புரியக்கூடியவர். பாரதருடைய ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்கிறீர்களா? பெருமானார் பேசக்கூட அப்ப முடியவில்லை, தலையிலே இஷாரா செய்தார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ்வாக்கை எடுத்து தன் வாயால் அது மென்று பெருமானாருக்கு இப்படி மிஸ்வாக் செய்தார்கள் என்று கடைசி நேரத்திலும் அந்த சுன்னத்தை மிஸ்வாக் செய்வது இது ஒரு சுன்னத்து. 4 சுன்னத்தானது. 5வது 3 முறை வாய் கொப்பளிப்பது. 6வது 3 முறை नाक के 3 मरतबा नाक में पानी डालना और 7वीं सुन्नत दाढ़ी का खिलाल करना। दाढ़ी का खिलाल जो है करना और इसी तरह 8वीं सुन्नत उंगलियों का खिलाल करना, விரல்களை அதனுடைய நடுவிலே கழுவது. அதே போல 9வது சுன்னத் எல்லா உறுப்புகளையும் 3 முறை கழுவது இது சுன்னத். நிறைய இஸ்ராஃப் செய்யக்கூடாது. சில பேர் அவர் ஷக்குடைய பிமாரி நிறைய தண்ணீர் ஒவ்வொரு ஹிசாப் இருக்கிறது, ஒவ்வொரு நிறைய நாங்கள் அது தண்ணீரை வீணாக்க கூடாது. 3 முறை சில உலமாக்கள் சொல்வார்கள் 3 முறைக்கும் மேல் நீங்கள் கழுவினால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் இஸ்ராஃப் இருக்கிறது. எல்லா உறுப்புகளையும் 3 முறை கழுவுவது இது ஒரு சுன்னத். அதே போல முழு தலையுடைய மசா செய்வது இது ஒரு சுன்னத். 9வது 10வது சுன்னத். 11வது காலுடைய மசா செய்வது, கானுகா மசா கர்னா. 12வது தர்தீபாக வுது செய்வது இது சுன்னத். தர்தீபாக வுது செய்வது. எப்படி நாங்கள் முதலிலே கையை கழுவுகிறோம், அதை வாயை கொப்பளிக்கிறோம், இது தர்தீப். முதல்ல வந்து காலை கழுவி அதன் பிறகு மசா செய்தால் வுது ஆகிவிடுமா? ஆகிவிடும். ஆனால் சுன்னத்தை பின்பற்றாதவர் என்று அவருக்கு சொல்வார்கள். 13வது சுன்னத் நாங்கள் தொடர்ச்சியாக உறுப்புகளை கழுவ வேண்டும். நாங்கள் முகத்தை கழுவிட்டு பேசிக்கொண்டு இருந்து ஒரு 5 நிமிஷம் பிறகு பின்னும் 2வது உறுப்பை கழுவது இது சுன்னத். पैदर पे वजू करना, पैदर पे कमाना क्या, एक आजू सूखने से पहले दूसरा आजू जो है धो लेना. ये और எங்களுடைய உறுப்பு அது காய்வதற்கு முன்னாலே 2வது உறுப்பை நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு அமல் செய்கிறோம் என்று சொன்னால் அது முழுமையாக செய்ய வேண்டும். இது 13 சுன்னத்துகள் இருக்கிறது. துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ குர்ஆனுடைய தஃசீரும் அதே போல மஸலாக்களையும் நாங்கள் அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.